பல்லாவரத்தில் பல ஆயிரமாக மாறி மாற்றத்திற்காக கூடியிருக்கிற அனைவருக்கும், அதை வழிநடத்த இருக்கிற அண்ணன் சீமான் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வெற்றி பெற்ற கட்சிகளில் இடத்திலே போய் கூட்டம் கூட்டமாக சேர்வதை போய் பார்த்திருக்கிறோம். ஆனால் தோல்வியுற்ற ஒரு கட்சியிடம் தேர்தல் தோல்விக்கு பிறகு, அதுவும் 8 விழுக்காடு 4 விழுக்காடாக குறைந்த பிறகு, எந்த கட்சியை சீரோ கட்சி, சீரோ கட்சி, பூஜ்ஜியம் கட்சி என்று சொல்றாங்களோ அந்த கட்சியில ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இணைய முடியுமா? ஏன் இணைகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த இணைஞ்சவங்க எல்லாருமே மே 5ஆம் தேதி வந்து இணைஞ்சிருந்தா கூட எதுக்கோ இணைகிறாங்கன்னு சொல்லலாம். 2 மாசம் கழிச்சு ஏன் இணையணும்? 2 மாசம் கழிச்சு ஏன் இணைங்கிறதுக்கு கார்த்திக் சொன்னாரு, வெறுத்து வெறுத்து பொறுத்து பொறுத்து போய் ஒரே வழி இருக்கு, இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு, அது செந்தமிழன் சீமான் என்கிற தீர்வு என்று. எதுக்குங்க அம்மா சொன்னாங்கல்ல, எதுக்குங்க காடு மாநாடு, எதுக்குங்க கடல் மாநாடு, எதுக்குங்க மலை மாநாடு, எதுக்குங்க தண்ணீர் மாநாடுனா, எதுக்கு காடு மாநாடு, எதுக்கு கடல் மாநாடு, எதுக்கு மரங்களின் மாநாடு, எதுக்கு தண்ணீர் மாநாடு என்று கேட்டவன், கிழவரப்பள்ளி அணையில பச்சையா வருது, உங்க அண்ணனை வர சொல்லுங்க. கிழவரப்பள்ளியில நுர வருது, உங்க அண்ணனை வர சொல்லுங்க. இப்போ கிழவரப்பள்ளியில நுர வருது, கலவரில் பொருள புற வருது. இப்ப தேர்தல்ல இதுக்கு தாண்டா மாநாடு போட்டார், தண்ணீர் மாநாடுன்னு. தண்ணீர் மாநாடு போடும்போது தண்ணிக்கெல்லாம் ஓட்டு இருக்கா, தண்ணிக்கெல்லாம் மாநாடான்னு கேட்டுட்டு இப்போ கிழவரப்பள்ளியில நுர வருது. கிழவரப்பள்ளி வாயிலையும் நுர வரும். மாட்டுக்கு எதுக்கு மாநாடு, மாட்டுக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்டான். எங்க மாடு மேய்க்க விட மாட்டோம், மாடு மேய்க்க விட மாட்டாங்க, சீமான் சொல்லுங்க. மாட்டுக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்டா இப்ப சீமான் வர சொல்ற, எதுக்குங்க ஆத்துக்கு மாநாடுனா? இப்போ ஐயோ காவிரி ஆற பாருங்க, வட்ட கிணறு சார், வத்தாத கிணறு சார்ங்கிற மாதிரி எவனோ கிணத்த ஆட்டையை போட்டு போயிட்டான், கிணத்த காணுங்கிற மாதிரி இப்ப ஆத்த காணும். நாளைக்கு ஆடி பெருக்கான் திருச்சியில. ஆடி பெருக்குக்கு அம்மா மண்டபத்துல போய் லட்ச லட்சமா கூடி தாலிய பெருக்கி போட்டு காவிரி ஆத்த கும்பிடுவோங்க. ஆத்துல தண்ணியே இல்லைங்க. இப்ப என்ன செய்யணும்? அக்வா பின்ன கிண்ணிய வச்சு ஆடிய பெருக்குங்க. நீதான தண்ணிக்கு மாநாடு போடும்போது கிண்டல் பண்ண, தண்ணிக்கு மாநாடு போடும்போது, தண்ணிக்கு எதுக்கு மாநாடு? மனுஷனுக்கு மாநாடு போட மாட்டாரா, இதுக்கு போட மாட்டாரா, தண்ணிக்கு போடுவாரா அப்படின்னா. இப்போ தண்ணி இல்ல, அம்மா மண்டபத்துல தண்ணி இல்ல. இப்ப திறந்து விட்டா கூட கடமடை வர்ற வரைக்கும் எடுத்து ஒருத்தன் கேட்கிறான். இப்ப இந்த தண்ணியை திறந்துட்டாங்களே, கபினிலிருந்து மேட்டூர் வரைக்கும் எத்தனை நாள் ஆகும்? 48 மணி நேரம் ஆகும். மேட்டூர்ல இருந்து திருச்சி அம்மா மண்டபத்துக்கு எத்தனை மணி நேரம்? 48 மணி நேரம் ஆகும். ஓ, நான் ரொம்ப சீக்கிரமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. 5 மணி நேரத்துல வரலாம். எதுல வரலாம்? ட்ரெயின்ல வரலாம். ட்ரெயின்ல வந்தா ஒரு 5 மணி நேரத்துல வரலாம், பெங்களூர்ல இருந்து திருச்சிக்கு. மற்றபடி வராது. அப்போ எங்களுக்கு ஆடி பெருக்கு கிடையாது. உங்களுக்கு ஆடி பெருக்கு இல்ல, எங்களுக்கு ஆடியே இல்ல. மதுரைக்காரங்க திருநெல்வேலிக்காரங்களுக்கு காலகாலமா எங்க கள்ளழகர் வெறும் கார்பரேஷன் வாட்டர்ல குளிச்சிட்டு இருக்காப்ல. அங்க கள்ளழகர் குளிக்கிற திருவிழா மட்டும் இல்லன்னா, அவன் வைகை ஆத்த தியானந்தியா ஆனந்தம் டெக்ஸ்டைலுக்கு பட்டா போட்டு வித்துருப்பான். அவன் ஏற்கனவே பார்க்கிங்க போட்டான், முடிச்சிட்டான். தாமரைப்பரணி 70 விழுக்காடு செத்துருச்சு, குளிக்க முடியல. இப்போ தாமரைப்பரணியில பாத்தீங்கன்னா 15 லட்சம் டன் துணி இருக்கு. தாமரைப்பரணிக்கு துணி இருக்கு. இதனால சீர்கேடு ஏற்பட்டுச்சு. இந்த தண்ணிக்கு மாநாடு போடும்போது கிண்டல் பண்ண மூஞ்சி இங்க வா, இங்க வா. ஒரு மனுஷன் உலகத்திலேயே இன்னைக்கு உலகம் எல் நினோ என்கிற பருவமழை மாற்றத்தால ஒவ்வொரு நாடுகளும் அகதிகளாக மாறிக்கிட்டு இருக்கான். அதை ஒரு சாதாரண நிலப்பரப்புல, தமிழ்நாடு நிலப்பரப்புல ஒருத்தன் இயக்கம் ஆரம்பித்து அதை அமைப்பாய் மாற்றி, அதை கட்சியாய் மாற்றி, அந்த கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாய் மாற்றி, அந்த கட்சியில் இருந்து கொண்ட தலைவனாக உலகத்தின் பேரவலத்தை இந்த மூளையை சொன்னா எவனும் கேட்கல. இதே எங்க அண்ணன் கொஞ்சம் படிச்சு நாசால விஞ்ஞானி போய் சொல்லியிருந்தா, ஓ சீமான் இஸ் தி பிகெஸ்ட் அப்படின்னு இருப்பான். வாவ் வாட் எ ஸ்காலரியா, பேர் அறிஞரியா அப்படின்னு இருப்பான். கொஞ்சம் பிகாம் படிச்சதுக்கு இன்னும் கொஞ்சம் திருச்சி ஐஐடியில, சென்னை ஐஐடியில படிச்ச எங்க அண்ணன் பேர் இருந்தா நான் எல்லாரும் சீமான் போட்டோ தான் வச்சிருப்பான் செல்போன்ல. எவ்வளவு பெரிய பேர் அறிஞன்டா அப்படின்னு. உள்ளூர்ல மாட்டிக்கிட்ட உடனே மதிப்பு இல்லாம போயிடுச்சு. எப்பவுமே நமக்கு பக்கத்தில் இருக்கிறதை விட எங்க அண்ணா அழகா சொல்லுவாங்க,
தன்னுடைய இணையை நேசிக்க முடியாதவன் உலகத்தில் வேறு எவனையும் நேசிக்க தகுதியற்றவன். உங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு தலைவனை புரிந்து கொள்ள முடியாத ஒரு தருதல கூட்டம், தற்குறி கூட்டம். எவன் எவனையோ நம்பி வாக்கு, இப்போ சொந்த கட்சிக்கார பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யறான். ஒரு மாவட்ட செயலர் ராணிப்பேட்டையில கைது பண்ண வாக்கும் இல்ல, துப்பும் இல்ல. கேட்டா பெண்களுக்கு எதிராக குற்றம் நிகழ்ந்தால் நோ காம்ப்ரமைஸ். படத்துல குட் டச் பேட் டச் படத்துல பேசுவாரு, நிஜத்துல பண்ணா கம்முன்னு இருப்பாப்ல வாயை மூடிக்கிட்டு. விவசாயிகளுடைய விவசாயம் தான் எனக்கு தெரியாது, ஆனா விவசாயிகளோட வழி தெரியும். எங்களுக்கும் எல்லாம் தெரியும். நிறைய பேர் கேட்கறாங்க, நம்ம தொடர்ச்சியா போட்டு அடிச்ச உடனே நம்மளுக்கும் எல்லாம் கேட்கறாங்க, என்ன அணைக்கு உள்ள புகுந்து அந்த அணையை திறக்கிற ரிமோட்லி ஆபரேட்டிவ் வெஹிக்கிள்ங்கிற அந்த சிஸ்டத்தை நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இப்ப நேரா கபினி அணைக்கு போய் அந்த ஆர்ஓவி டெக்னாலஜில உள்ள வந்து திறக்க வேண்டியதானே. இப்ப தண்ணி வந்த உடனே இவர் கடவுள் பிள்ளையாம். ஏன் இவர் போகாமலே தண்ணி வந்துருச்சான். அங்க மழை பெஞ்சதுனால தண்ணி வந்துருச்சு. அங்க மழை பெய்ய வச்ச கடவுள் புள்ள ஏன் தமிழ்நாட்டுல பெய்ய வைக்கல கடவுள் புள்ள? அவர் கடவுள் புள்ள இல்ல, சந்திரசேகர் புள்ள, அவ்வளவுதான். கொஞ்சம் இங்க பெய்ய வைங்கல, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சென்னை இங்கெல்லாம் பெய்ய வைக்க வேண்டியது கடவுள் புள்ள. திறந்து அங்க இயற்கையில கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் மழை பொழிச்சதுனால தண்ணி வருது, அவ்வளவுதான். அது எத்தனை நாளைக்கு வரும் தெரியாது. இதை பேசுவதற்கு துணிவு தெம்பு திராணி இருக்கிறதா? கிடையாது. விவசாயிகளுக்கு நான் வந்தா 5 ஏக்கருக்கு மேல அத்தனையும் 5 ஏக்கருக்கு மேல 50 விழுக்காடு தள்ளுபடி, 5 ஏக்கர் கீழே முழுமையா தள்ளுபடினாரு. அப்புறம் பார்த்தா 50,000 வாங்கினா தள்ளுபடி, 75,000 வாங்கிட்டா பாதிக்கு பாதி தள்ளுபடி. இது விவசாயிகள் இப்போ வாயிலையும் வயிலையும் அடிச்சுக்கிட்டு அழுறாங்க. ஒரு பக்கம் ரொம்ப சங்கடமா இருக்கு, இந்த பக்கம் இதயத்துல, இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது ஏன்னு தெரியல. விவசாயிகள் போராடும் போது வலிக்குது, மனசு வலிக்குது, ஆனா மூளை ஏன் அப்படின்னு தோணுது. ஏன்னா பச்சை துண்டை போட்டுக்கொண்டு விஜய் வந்தால்தான் விவசாயிகளுடைய வலி தீரும் என்று சொன்னவன் இன்னைக்கு போராடுறான். 15 வருஷம் ஒருத்தர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அன்எக்ஸ்பெக்டட் அன்கண்டிஷனல் லவ் அப்படி ஒருத்தர் காட்டினாரு. அன்கண்டிஷனல் லவ், நீ எப்படியே இருந்துக்கோ, வேண்டாம், நீயா இருந்துக்கோ, நானா இருந்துக்கிறேன்னு ஒரு லவ். எங்க அண்ணன் எனக்கு ஓட்டு போடுகிற லவ் இல்ல, அன்கண்டிஷனல் லவ் காட்டினாரு. தூக்கி போட்டான், புறக்கணிச்சான். ஒரு தலைவன் 33,000 வாக்கள் மட்டும் தான் காரைக்குடியில் பட்டால், சொந்த ஊர்ல. பெரிய வழி. நான் உண்மையிலே எப்போதுமே சிரிச்சுட்டே இருப்பேன். அண்ணன் சீமான பேசினாலே சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவோம். முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்து போற அழுத, லூசு பேல அழாதடா, இனிமதாண்டா நம்ம ஆட்டமே துவங்க இருக்கிறது என்று மே 4ஆம் தேதி சொன்னார். மே 4ஆம் தேதி சரியா ஒரு 12:30 மணி என்ன அழியாம அழுதுட்டேன். பாக்கி அண்ணன்ட்டையும் அழுத, அண்ணன்ட்டையும் அழுத. அப்ப சொன்னாரு, நம்ம ஆட்டம் இனிமேதான் இருக்கு, இனிமேதான் நம்ம வேலை பார்க்கணும். இந்த மக்களுக்கு உண்மையான தலைமை என்றால் யார் என்பது இனிமேதான் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது, நீ தைரியமா இரு அப்படின்னாரு. ஐயா மாமா சொன்னாங்கல்ல, சண்டையும் போடுவான் கருத்தாவும் பேசுவான்னு. கையிலையும் சண்டை போடுவான், கருத்தா பேசுவான். இதை தாத்தா முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு. ஹெட் கேன் திங்க், ஷோல்டர் கேன் ஃபைட். ஹெட் அண்ட் ஷோல்டர் கம்பைன்ட் ரூல். புஜபல பராக்கிரம் உள்ளவனால் சண்டை செய்ய முடியும், அறிவாளியால் சிந்திக்க முடியும். இந்த ரெண்டும் இருப்பனால் மட்டுமே ஆட்சி அதிகாரம் செய்ய முடியும். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தலைவனை சொல்லுங்க. அறிவாளியாகவும் வீரனாகவும் இருக்கிற ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் அதிமுக இருக்காங்களா? திமுக, காங்கிரஸ்ல, பிஜேபியில, தாவேக்கால ஒருத்தங்க கூட இல்ல. அறிவாளியாகவும் வீரனாகவும் இருக்கிற ஒரே தலைமை, ஒரே தலைவன் நம் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். காலம் கொஞ்சம் நம்மளை தள்ளி விட்டுருக்கு, அவ்வளவுதான். ஆனால் அண்ணன் சீமான் சொல்றது போல நம் வெற்றியை தடுத்திருக்கிறான், ஆனால் நம் வெற்றியை தள்ளி போட்டிருக்கான். தடுக்க முடியும் எவனாலும், எந்த கொம்பனாலும் நாம் தமிழர் கட்சியின் வெற்றியை, அண்ணன் சீமான் வெற்றியை தடுக்க முடியாது. தள்ளி வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். 2031 களத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. 2 மாசம் ஆட்சிக்கே அம்புட்டு பேரும் வாயிலையும் வைத்தியம் அடிச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கான். ஓட்டு போட்ட பல பேரு கோழி குன்னி உட்கார்ந்துச்சுமாங்க. அப்படி தமிழ்நாடு குன்னி உட்கார்ந்துருக்கு. மெல்லவும் முடியல, சொல்லவும் முடியல அப்படிங்கிற மாதிரி ஐயா வைரமுத்து சொல்லுவாங்க. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் நடுவே உருவம் இல்லாத உருண்டை உருண்டு கொண்டிருந்தது பாரு.
அது மாதிரி தமிழ்நாட்டில் பல பேருக்கு உருவம் இல்லாத உருண்டை ஒன்று உருண்டு கொண்டு இருக்கிறது. இது வரைக்கும் வருது சொல்ல முடியல. அப்படிங்கிற மாதிரி நெருக்கடியான நிலையில தமிழ்நாட்டை கொண்டு வச்சிருக்கான். அந்த நெருக்கடியை போக்குற ஒரு இயக்கம், ஒரு கட்சி, ஒரு பேர் இயக்கம், அது நாம் தமிழர் கட்சி. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கார்த்திகேயன் சொன்னாங்க, நான் கட்சியை விட்டு நீக்கினாலும் நான் நாம் தமிழர் கட்சி. என்னையெல்லாம் 2 முறை நீக்கிருக்காங்க. நான் நீங்க நீக்கினா தான் நாம் தமிழர். நாங்கெல்லாம் ஏற்கனவே நீக்கியும் நாம் தமிழர். பாஸ், நீங்க படிக்கிற ஸ்கூல்ல நாங்க ஹெட் மாஸ்டர் பாஸ். நீங்க எல்கேஜி, நாங்க பிஹெச். 2 முறை சாட்டை துறைமுருக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்ல, 2 முறை சாட்டைக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்ல. ஆனாலும் ஐ லவ் சீமான். ஏன்னா சீமான் லவ்ஸ் மீ. அதனால அதாவது எண்ணிய கட்சி விட்டு தூக்கலாம், ஆனா அண்ணன் தம்பி உறவை உலகத்துல எவனாலையும் முடிக்க முடியாது. கட்சியை விட்டு நீக்கிட்டாரு அண்ணன். நம்ம கொஞ்சம் சாட்டை கொஞ்சம் சேட்டையும் பண்ணும்ல, நீக்கிட்டாரு. நீக்கின ஒரு குரல் பதிவு, ஒரு செய்தி வருது இரவு நேரத்தில். நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன், அண்ணன் கிட்ட கோச்சிக்கிட்டேன் அப்படின்னு, அப்படி அந்த மோட்ல இருக்கேன். ஒரு செய்தி, உங்கள் அண்ணன் உங்கள் மீது கோவப்பட்டிருக்கிறார். உங்க அண்ணனுக்கு உங்கள் மீது வருத்தம் தான், கோபம் கிடையாது. உங்களுடைய காணொலியை பார்த்து இரவு முழுக்க அவர் தூங்கவில்லைன்னு ஒரு பதிவு. அந்த ஒரு பதிவை பார்த்தோன்னே அத்தனை போயிடுச்சு. அப்ப நம்ம இருக்கிற மாதிரி தான் அவரு அங்க இருக்காரு போல இருக்கு. சரி காத்திருப்போம், கூப்பிடுவாப்ல. அப்புறம் மே தேர்தல் முடியுது 2021. அப்பா இறந்து போறாங்க, அண்ணனோட அப்பா இறந்து போறாங்க. அங்க போறேன். போன உடனே அதாவது பேரன்பும் பெருங்கோவம்னு சும்மா சொல்லல, பெருங்கோவத்தை காட்டிட்டாரு அறிக்கையில. பேரன்பை காட்டணும்ல, அங்க போயிருக்க இதுல எங்கேயுமே சொல்லல. இத பரமக்குடியில ஒரு அறை போட்டு தங்கியிருக்காங்க. அண்ணன், ஹிமாயன் அண்ணன், அப்போ இருந்த வெற்றிகுமார் அண்ணன் எல்லாரும் இருக்காங்க. அப்போ உள்ள போறேன், இவருக்கு இங்க வந்திருக்காரு. நானும் சீமான் தம்பி தானே, நான் உங்களை பார்க்க வரல, எங்க அப்பா இறந்துட்டாங்க, மாலை போட வந்தேன். சரி உட்காரு. இருக்கட்டும், உட்காருப்பா. இருக்கட்டும், உட்காரா செந்தமிழ் அப்படி சொல்லி பழகுங்க அப்படின்ட்டு போய் உட்கார்ந்தேன். உடனே அதுக்கப்புறம் என்ன பொறுப்புல இருந்தா, இளைஞர் பாசுற கொள்கை பொறுப்பு அறிவிச்சு விடு, பிள்ளை போய் வேலை பார்க்க சொல்லு, போய் வேலை போ, ஒழுங்கா பேசு. பாண்டே அதெல்லாம் பேசக்கூடாது. சுந்தரவல்லி சொல்லணும், அதுக்கு என்ன அந்த வார்த்தை? போ, அவ பேசணும், நான் பேசுறேன். அவ பேசுற, நீ பேசுவியா? நீ யாரா? நீ பிரபாகரன் பிள்ளை, சீமான் தம்பி, நீ பேசலாமா? பேசக்கூடாது. ஒழுங்கா போய் பேசு, ஒழுங்கா வேலையை பாரு, ஒழுங்கா சேனல் நடத்து, வலையொலியை ஒழுங்கா கொண்டு போ. அங்கிருந்து ஆட்டம் 2வது இன்னிங்ஸ் தொடங்குது. பெருங்கோவத்தை பார்த்தவர்கள் பேரன்பை பார்க்கணும்னா நீங்க நீக்கப்பட்டு காத்திருக்கணும். இந்த கட்சியோட தகுதியே ஒரு 2 முறை சிறைக்கு போயிருக்கணும். 2 முறை சிறைக்கு போயிருக்கணும், 1 முறையாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கணும். அதான் தகுதி. நீக்கப்பட்ட உடனே என்னையவே நீக்கிடுவீங்களா? நாங்க யார் தெரியுமா? நான் கட்சிக்காக உழைச்சிருக்கேன், நான் இல்லைன்னா கட்சியே இல்ல அப்படின்னா முடிஞ்சு கதை. ஓஹோ, அப்ப இந்த பைய நீக்கினாலே இவ்வளவு சேட்டை பண்ணானே, நீக்காம எவ்வளவு சேட்டை பண்ணிருப்பான். அவன் சொன்னது பூரா உண்மையாயிருது. இப்ப நம்ம வீட்டுல மனைவி நம்ம மேல கோச்சுக்கிறா, எதுக்கோன்னு கோச்சுக்கிறா, பொய்யா நினைச்சு கோச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உண்மையானவன் நிரூபிக்க நம்ம அவளோட வாழ்ந்து காட்டணும். நம்ம அவளை விலகிட்டோம்னா அவள் வைத்த குற்றச்சாட்டு எல்லாம் உண்மையாயிரும். ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்சி நம்மளை நீக்குது அப்படின்னா, நான் உண்மையானவன, நான் உன் தம்பின, உன்னை விட்டா எனக்கு வேற அரசியல் என்ன, நான் அரசியலை பார்த்து நாம் தமிழ் கட்சி வரலன்னு, நாம் தமிழ் கட்சியை பார்த்து தானே அரசியலுக்கே வந்த என்று காட்ட நாம நிக்கணும். கட்சியில் இருக்கும் போது 10 மடங்கு வேலை பார்த்தோமா, அண்ணன் சீமான் கோவப்பட்டா நான் 20 மடங்கு 2 நாள் திடீர்னு பேச மாட்டாப்ல, அப்பதான் நான் பரபரப்பா வேலை பார்ப்பேன். எப்படி இவரை கவர் பண்ணலாம், இந்த வீடியோவை போட்டா இவர் எப்படி லைன்ல வருவார், போடுறா வீடியோவை, அப்ப பாருங்க நல்லா பேசுவேன். அன்பான தமிழக முதல்வர் அவர்களே அப்படின்னு மரியாதையா பேசுவேன். இது சிறப்பா வந்திருக்கு, இப்படி கொண்டு போங்க. இப்ப வந்தீங்கல்ல லைன்ல, இதெல்லாம் அண்ணனை கரெக்ட் பண்ற மெத்தடு. நல்லா வேலை பார்த்தா, நீ நல்லா பேசுனா, ஒழுக்கமா நடந்துக்கிட்டா, ஒழுக்கமா பதிவு போட்டா, ஒழுக்கமா வீடியோ போட்டா, ஒழுக்கமா ரீல்ஸ் போட்டா, அண்ணன் தேடி நீ போண்டா, உன்னை தேடி அண்ணன் வருவாரு. அவ்வளவுதான், சிம்பிள். அவரை கரெக்ட், சீமானை கரெக்ட் பண்ணுவது எப்படின்னு ஒரு புத்தகம் போடலான்னு இருக்கேன். ஆத்தர் என் பேரை போட்டு நல்ல வியாபாரம் ஆகும். ஏன்னா நான் தான் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். நீங்க முகம் சகப்பா இருக்கீங்க, மண்டை முழுக்க புண்ணா இருக்கும்.
நிறைய அடி வாங்கியிருக்கோம். அதனால உற்சாகமாக விளைவிப்போம். இந்த காலகட்டம் நமக்கான காலகட்டம். கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. 1.5 லட்சம் தமிழர்கள் உயிரிழந்திருக்காங்க. எதுக்காக? இந்த கனவுக்காக. தமிழ் தேசியம் என்கிற கனவு வெல்ல வேண்டும். தமிழர் நிலத்தை தமிழாய்ந்த ஒரு தமிழ் மகன் ஆள வேண்டும் என்கிற உயர்ந்த கனவுக்காக எத்தனாயிரம் பேர் இறந்திருக்காங்க. அந்த கனவுகளை தூக்கி கொண்டு நமக்கு இருக்கிற எல்லா சிக்கலுக்குமான ஒரே தீர்வு நாம் தமிழர் மட்டும்தான் என்பதை உணர்ந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பும் அரவணைப்பும் நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் ஒரு களத்தில் சந்திப்போம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.